இங்கே பெண்டிங் சொல்லிட்ட நடத்தல சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 169 179 சாரி 160 038 098 சொல்லி கொடுத்துருந்தோம். ஏசி 08ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ஸிங் வந்து கடைசியாக பார்த்த கெஸ்ஸிங்கு, அதனால தான் சொன்னேன். லாஸ்ட்டாக பார்த்த கெஸ்ஸிங் கரெக்டாக சீட்டிங் என்னைக்காச்சும் ஆகும்னு சொன்னேன். கரெக்டாக ஆணுச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியாச்சு. வின்னிங் வாங்கணும் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அருமையாக முடிச்சிருக்கான் பாருங்க இந்த ஆட்டத்தவன். 48 68 28 08. அப்பா சூப்பர் கேமில் ரெட்டப்படையில் எல்லாத்தையும் வச்சு ஒரே சோலை வச்சு ஆட்டத்தை முடிச்சிட்டான். அருமையான கேமு. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபாலோவில் ஒரு 298 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபாலோவில் கொடுத்துருந்தேன். நேற்று பிசி 98 ஹிட் ஆகிடுச்சு. நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் தான். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். இந்த 98 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். 298 ஒரு நம்பர் அடிப்பான். பட் நேற்று ரிசல்ட் 098 அடிச்சிருக்கான். அதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங்காக பார்ப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மொத்தம் நம்ம இன்னைக்கு 2 கெஸ்ஸிங்காக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுன்னு சொன்னது தான் ஏற்கனவே மறந்ததுனால நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு 091 பாக்ஸு, 3 மாதம் விட்டு 091 பாக்ஸு, கரெக்டாக 3 மாதம் விட்டு 091 பாக்ஸு. அதுக்கு 1 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 269, 1 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 249, 1 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 229. இப்படி தான் அடிச்சிருப்பான் அந்த கேமு. இந்த 298 நான் எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு கேம் விளாண்டான். கரெக்டான பேட்டர்னா பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கொச்சிக்காதீங்க. ஒரு 743 பாக்ஸு. அதுக்கு 1 மாதம் விட்டு 928. மறுபடியும் ஒரு 734 பாக்ஸு. அதுக்கு 1 மாதம் விட்டு கடைசியாக ஒரு 982. மறுபடியும் 324 பாக்ஸில் அடித்தான். கரெக்டாக சிட்டிங்காக உட்கார வச்சான். அதாவது ஒரு 74 பேபி ஏசி பிசின்னு முடித்தான். அதுக்காண்டி இந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஒரு 298 அடிப்பான்னு சொன்னேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 098 அடிச்சிருக்கான். சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். நான் இந்த பேட்டர்ன் நோக்கி தான் ஒரு கேமாக விளாட்றேன் நான். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சரியாக பார்க்கல, கொஞ்சம் ஃபங்க்ஷனு. அதனால் அது என்ன கேம் விளாண்டுருக்கோன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் பார்த்துக்குவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இன்னைக்கு ரிப்பீட் நம்பரே அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 98 அடிச்சுக்கு நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். அதான் நேற்று நைட்டு பார்த்தேன். கரெக்டாக நேற்று ஒரு 98. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கான். ஒன்று ஏசி 69, அதுக்கு பி போர்டு ஒரு 9, இங்கே ஏசி 47, அதுக்கு ஒரு 6. கரெக்டான கேப்பாக விளாண்டானா 1 6 4 0ன்னு போகணும், 9 6 3ன்னு வரணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். ஏசியில் ஒரு 07 ஒரு 03ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக தெரியும். எனக்கு இன்னைக்கு ஏசியில் ஒரு 03 வர்ற மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்னுக்காண்டி சொல்ல வரேன். 98 அடித்த பேட்டர்னுக்காண்டி ஏசி 98, ஏபி 98, அப்போ பிசி 98 அடிச்சிட்டான். கரெக்டான கேப்பாக இருந்தேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 ஒரு 46. கண்டிப்பாக எனக்கு சி போர்டு இன்னைக்கு 3 வர மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசியில் ஒரு 03 சொல்லி லாக் பண்ணுறேன். நமக்கு பி போர்டு என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏசியில் 03ன்னு எடுத்தாச்சு. பி போர்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் கடைசியாக ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இதுதான் கடைசி கெஸ்ஸிங்காக இருக்கும். ஏசி 03ன்னு எடுத்தாச்சு. பி போர்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3 5 வச்சுருக்கான். இந்த சைடில் ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டே வரான். பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியாது, டெய்லி சாட்டில் பார்ப்போம் தெரியுது, மந்த்லி சாட்டு. இந்த மாதம் தொடர்ச்சி அவன் விளாட்ற கேமை மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு கேம் வந்து அருமையாக நவுத்திக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து 0 ஆரம்பித்தான், அப்புறம் 1, அப்புறம் 9, மறுபடியும் ஒரு 1, மறுபடியும் ஒரு 1, மறுபடியும் ஒரு 9, அதுக்கு ஒரு 0, அதுக்கு ஒரு 1, அதுக்கு ஒரு 0, அதுக்கு ஒரு 0 0 0 1, மறுபடியும் ஒரு 9, மறுபடியும் ஒரு 1, மறுபடியும் ஒரு 1, மறுபடியும் ஒரு 9 0. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 1ன்னு சொல்லி ஒரு நம்பர் வரணும். அதனால் இன்றைக்கி சிங்கிள் ஷாட் நம்பராக நம்ம லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
013 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். 013 சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 013 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை லாக் பண்ணுறேன். இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அது யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் பாருங்கள். ஆனால் டேட்டு கரெக்டாக இல்லை. ஆனால் இந்த டைம் அவன் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 67-16 மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அதுக்கு முதல் நாள் போட்டோம் 67-16ங்கிறது. அதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தேன் ஏசியில் 76 அடிப்பான், 766 அடிப்பான்னு பார்த்தேன். ஆனால் 716ன்னு அதுக்கு அடுத்த நாள் அடித்தான். இப்போ அதே மாதிரி தான் இந்த விஷயம் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு மார்க் பண்ணிடும். ஒரு 90-65, அதுக்கு ஒரு 60-89, எதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் ஆச்சு. 13வது நாள் இந்த இடத்துல அடிக்கணும், இல்லைன்னா நாளைக்கு அடிக்கணும். அவன் கரெக்டான கேப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிக்கணும், இல்லைன்னா நாளைக்கு அடிக்கணும். அவன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஏசியில் 03 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு, 013 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கெஸ்ஸிங்காக பார்க்குறது நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்த நம்பர் 90-65, அதுக்கப்புறம் அடித்த நம்பர் 60-89. இப்போது ஒரு 3 அடிக்கணும், 9 6 3 வருஷ நம்பருக்கு 0க்கு 0 காமனாக ஒரு 0 வைக்கிறேன். 1 6க்கும் 8க்கும் கேப்பில் 7 வரணும், இல்லைன்னா 6 8 0ன்னு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 9 1 7க்கு வரணும் கேப் நம்பர். 1 0 0 7ன்னு அடிக்கணும், இல்லைன்னா 077 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். 077 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஏசியில் ஒரு 07 சொல்லியிருந்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஒரு ஏ போர்டு வந்து 0 வந்து 5 டைம் வச்சுட்டான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0ன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கேம் விளாடுவான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதம் எண்ட்லேயே சொல்லியிருந்தேன் ஏ போர்டு 0 வந்து கண்டிப்பாக ரிப்பீட் அடிப்பான் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு ஏ போர்டு 0 நான் கேம் ஆரம்பித்தது பாருங்களேன். ஒரு 06, ஒரு 0300, ஏ போர்டு 0 மட்டும் பாருங்கள். 08 09, மறுபடியும் ஒரு 08, மறுபடியும் ஒரு 01, எத்தனை 0 வச்சுருப்பான் பாருங்க. மறுபடியும் அதுலேருந்து கேப் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 வச்சு ஆட்டமே விளையாடலை. கடைசியாக இப்போ அடித்தது 043 ஒரு நம்பர் ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம். அதுக்கு ஒரு 04, ஒரு 01, ஒரு 06, மறுபடியும் ஒரு 06, மறுபடியும் ஒரு 09. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் அடிச்சிட்டான், ஒரு 2 4 5 6 7 8 டைம் அடிச்சிட்டான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம் அடிச்சிட்டான். அப்போ இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கான், ஏ போர்டு 0 வச்சு காமனாக விளாண்ட கேசிங்காண்டி சொல்லிட்டேன் நான். 03 06 08 09 எத்தனை டைம் அடிச்சிருக்கான், 1 2 3 4 டைம் அடிச்சிட்டான். இங்கே வந்து 5 டைம் அடிச்சிருக்கான், அங்கே 4 டைம் அடிச்சிருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 டைம் அடிச்சிருக்கான். இங்கே 8 டைம் அடிச்சிருக்கான், இங்கே 5 டைம் அடிச்சிருக்கான், இங்கே 4 டைம் அடிச்சிருக்கான். பார்த்துக்கங்க, மறுபடியும் ஏ போர்டு 0 ரிப்பீட் வந்துச்சுன்னா ஒன்று ஏசியில் அவன் 03ன்னு அடிக்கணும், இல்லைன்னா 07ன்னு அடிக்கணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நம்மளோட நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் 03 07ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். சிங்கிள் ஷார்ட் நம்பராக 013 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 077 சொல்லி சொல்கிறேன். இந்த 40க்கு பார்த்தீங்கன்னா 3077 ஒரு நம்பராக தரேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.